எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த பேரவை தலைவராக பொறுப்பிலே நான் அமர வேண்டும் என்று, எல்லாம் வெளியரங்கமாக இருக்க வேண்டும், டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும், அக்கௌண்டபிலிட்டி இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு வந்திருக்கிறது. யார் என்ன செய்கிறாள் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். அதனால தான் லைவ் போட்டோம். டிவி டெலிவிஷனில் எதற்காக சட்டசபையில் போட்டோம் என்றால், உள்ளே யார் என்ன பேசுகின்றார்கள், எப்படி நடந்து கொள்கிறார் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் லைவ் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும், படித்துவிட்டு கல்லூரியை விட்டு வெளியே வருகிற அந்த மாணவ மாணவியருக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டும் என்று அதற்குரிய திட்டங்களை எப்படி தயார் செய்வதென்று உங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை நான் சட்டசபையிலே பார்க்கிறேன். அவர் பேசுகிற போதும் சொல்லுகிற போதும் அவர் சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிற குழுவிலே நான் இருந்தபோது, அந்த பணியை ஆற்றுகிற போது அவருக்கு இருந்த எண்ணங்களை நான் பார்த்தேன். உலகம் கிடையாது. நாங்கள் எல்லாம் காலேஜில் படித்த காலத்தில் ஒரு டவுட் வந்தால் லைப்ரரிக்கு தான் போவோம், புக்ஸை தேடுவோம், அல்லது சீனியர்ஸை பார்த்து கேட்போம், ப்ரொஃபஸர்களை கேட்போம். இப்போ ஒரு டவுட் வந்தால் ஹே கூகுள், அதுக்கப்புறம் சாட் ஜிபிஐ என்று, இன்னும் கொஞ்ச நாளில் சாட் ஜிபிடியை என் லைஃபையும் நீயே டிசைட் பண்ணிடு என்று கேட்கும் நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் நாலேஜ் டெக்னாலஜி கொடுக்கலாம், விஸ்டமை கூட டெக்னாலஜி கொடுக்க முடியாது. டிகிரியை காலேஜ் கொடுக்கலாம், ஆனால் கேரக்டரை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். இதுதான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான விஷயம். ஏஐ பார்த்து பயப்படாதீங்க. ஏஐ யூஸ் பண்ண தெரியாததற்கு தான் பயப்படணும். இன்று நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட், நாளை உங்கள் ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் ஏஐ கண்டிப்பாக அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும். எந்த ஃபீல்டுக்கு போனாலும் முதல்ல நீங்கள் நல்ல மனிதராக இருங்கள். ஆனால் ஒரு விஷயம், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க, சோஷியல் மீடியா உங்களை யூஸ் பண்ண விட்டு விடாதீர்கள். ஃபோன் உங்கள் கையில் இருக்க வேண்டும், ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் இன்னொரு ஸ்பெஷல் டேலண்ட் மீம்ஸ். நான் இப்போது ஒரு பப்ளிக் பொசிஷனில் இருக்கிறேன், பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், நம்முடைய சட்டசபையில் பேசுகிறேன், பொது நிகழ்ச்சிகளுக்கு போகிறேன். எங்காவது ஒரு ஃபோட்டோ வந்தால் அடுத்த சில மணி நேரத்தில் மீம் தயாராகி விடுகிறது. சில நேரங்களில் நான் என்னையே பார்த்து சிரிப்பேன், இது என்னடா நான் இப்படியா இருந்தேன் என்று. என்னை பற்றி மீம் போடுகிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் கோபப்பட்டதே கிடையாது.